தைராய்டு சுரப்பி தைராக்சின் ஹார்மோனை மட்டும் உற்பத்தி செய்வது கிடையாதுங்க. இன்னொரு ஹார்மோனையும் உற்பத்தி செய்யுது. தைராய்டுல இருக்கக்கூடிய ஃபாலிகுலர் செல்ஸ் தான் தைராக்சின் சொல்லக்கூடிய T3 மற்றும் T4 ஹார்மோன்ஸை உற்பத்தி செய்யுது. இந்த ஃபாலிகுலர் செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பாராஃபாலிகுலர் செல்ஸ் கால்சிட்டோனின் அப்படின்ற இன்னொரு ஹார்மோனையும் உற்பத்தி செய்யுதுங்க. இந்த கால்சிட்டோனின் கால்சியம் மெட்டபாலிசத்துல முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தைராய்டு சுரபியினுடைய பின்பகுதியில 4 திசையிலும் ஒவ்வொரு சிறிய வகையான சுரபி இருக்குங்க. இதை பாராதைராய்டு சுரபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாராதைராய்டு சுரபி பாராதைராய்டு ஹார்மோன் இல்ல பாராதார்மோன் அப்படின்ற ஹார்மோனை உற்பத்தி செய்து இது நம்மளுடைய ரத்தத்துல கால்சியம் லெவலை முறையாக வைப்பதற்கு பெரிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ தைராய்டு சுரப்பியை அகற்றக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யறாங்க அப்படின்னா வெறுமன தைராக்சின் ஹார்மோனை மட்டும் எடுக்காம இந்த பாராதைராய்டு மற்றும் கால்சிட்டோனின் ஹார்மோனையும் நம்ம அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும்.